மத்திய கிழக்கில் கொதித்துக் கொண்டிருந்த முரண்பாடுகள் அந்த பிரதேசத்தில் மட்டுமல்லாமல் உலக நாடுகளை உள்ளடக்கிய பெரும் யுத்தமாக வெடித்துள்ளது. யுத்த ஆரம்பமே ஈரானின் சுப்ரீம் லீடர் மீது இடியாக விழுந்த இஸ்ரேலின் ஒரே அடியில் சில நொடிகளிலேயே அவர் கொல்லப்பட்டதால் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் கண்மூடித்தனமாக அண்டை நாடுகளை ஈரான் தாக்குவதால் பலரும் எதிர்பார்த்ததை விட இந்த யுத்தம் மிக தீவிரமடைந்துள்ளது. இஸ்ரேலுடன் அமெரிக்கா இணைந்து ஈரானின் பயங்கரவாத அரசுக்கு எதிராக ஆரம்பித்துள்ள இந்த யுத்தம் உலக சரித்திரத்தையே மாற்றியமைக்கப் போகிறது. செய்தி ஊடகங்கள் என்ன நடைபெறுகிறது என சொல்லுகிற வேளை இந்த யுத்தத்தின் முடிவையும் அதன் விளைவையும் கூறுகிற ஒரே நூல் வேதாகமம். கடைசி நாட்களில் எருசலேமுக்கு எதிராக யுத்தம் பண்ண பல நாடுகள் பயங்கர யுத்த ஆயுதங்களுடன் பெரும் திரளான சேனையாக வரும் என எசேக்கியேல் 38, 39 ஆகிய அதிகாரங்களில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி 2600 வருடங்களுக்கு முன் மிக தெளிவாக கூறியுள்ளார். உலகம் இதை ஒரு பொருட்டாக நினைக்காமல் இருந்த நிலையில் இதோ அது வந்து அது சம்பவித்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொன்ன நாள் இதுவே. இந்த யுத்தம் பற்றி பல தசாப்தங்களாக வேதாகம தீர்க்க தரிசனங்களையும் உலக நடவடிக்கைகளையும் ஆராய்ந்து அறிந்து வெளிப்படுத்திய போதிலும் பல கேள்விகளுடனும் சந்தேகங்களுடனும் பலரால் பார்க்கப்பட்ட கோகு மாகோகு யுத்தம் 2026 ஆண்டு பிப்ரவரி 28 அன்று ஆரம்பமாகிவிட்டது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவியில் பார்த்த சம்பவங்களை நாங்கள் நேரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ திட்டத்திலும் அவருடைய கேலண்டரிலும் முன்குறிக்கப்பட்டு அவர் குறித்த நேரத்துக்காக காத்திருந்து கண்காண நிறைவேறுகிறது உலக முடிவின் இறுதி அத்தியாயத்துக்கான அதிமுக்கிய சம்பவமான இந்த தீர்க்க தரிசனம். வேதாகமம் கூறுகிற மிக பயங்கரமான யுத்தமான ஆமகடன் யுத்தம் பற்றி பலருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஆமகடன் யுத்தத்தை போல பயங்கரமானதாகவும் அதற்கு சற்று முன்னதாகவும் நடைபெறும் யுத்தம் தான் கோகு மாகோகு யுத்தம். உலகம் இதனை நாடுகளுக்கிடையிலான யுத்தம் என நினைத்து பலவித செய்திகளை வெளியிட்டாலும் இந்த யுத்தம் கர்த்தருடையது என்பதே உண்மை. அவரே இதை முன்குறித்து எசேக்கியேல், சகரியா, யோவேல் போன்ற தீர்க்கதரிசிகளுக்கு அறிவித்துள்ளார். அவர் மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன் என கூறுகிறார். இப்போதுள்ள பல நாடுகளும் எந்த தலைவர்களும் இருக்காத மிக நீண்ட காலத்துக்கு முன்பே கூறப்பட்ட இந்த யுத்தத்துக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் வைத்துள்ள பெயர்கள் தீர்க்க தரிசனங்களையும் தேவ செயலையும் உறுதிப்படுத்துகின்றன. ரோரிங் லயன் என பெயரிட்டு இஸ்ரேல் சிங்கமாக கெர்ச்சித்து கடும் தாக்குதல் மேற்கொள்வது, கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும் என யோவேல் தீர்க்கதரிசியும், சிங்கம் கெர்ச்சிக்கிறது யார் பயப்படாதிருப்பான் என ஆமோஸ் தீர்க்கதரிசியும், அவர் சிங்கத்தை போல கெர்ச்சிப்பார் என ஓசியா தீர்க்கதரிசியும் கூறியதை உறுதிப்படுத்துகிறது. இஸ்ரேலுடன் உலகின் அதிபலம் வாய்ந்த வல்லரசு நாடான அமெரிக்கா ஒன்றிணைந்து தனது உக்கிர தாக்குதலுக்கு எபிக் ஃபியூரி என பெயரிட்டிருப்பது, இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என எசேக்கியேல் தீர்க்கதரிசியும், என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன், பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும் என செப்பனியா தீர்க்கதரிசியும், அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் என தாவீதின் சங்கீதத்திலும் கூறுவதை உறுதிப்படுத்துகிறது. தேவனுடைய இந்த உக்கிர கோபமும் அவர் சிங்கத்தை போல கர்ச்சித்து யுத்தம் பண்ணுவதும் சாதாரணமானதும் எதேச்சையானதுமான ஒன்றல்ல. தேவனுடைய சர்வ வல்லமைக்கும் மேலான அதிகாரத்துக்கும் அவருடைய திட்டத்துக்கும் சிங்காசனத்துக்கும் ஜனத்துக்கும் சுதந்திரத்துக்கும் எதிராக பெரும் சவாலுடன் அதி தீவிரமாக கலகம் பண்ணும் சாத்தானின் கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு அக்கிரமம், அநியாயம், கொடுமை, வஞ்சகம், பயங்கரவாதம் மூலம் பெருமையுடனும் பேராசையுடனும் பேர் அழிவுகளை ஏற்படுத்தி வரும் ஜனக்கூட்டங்களுக்கு எதிரான கடும் நியாய தீர்ப்பதை கொடுப்பதற்காக கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுவது போல அந்த ஜாதிகளோடே போராடுவார்.